சவுக்கு ஊடகத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என் மீது பல்வேறு பொய் வழக்குகள் போடப்பட்டன. 2 முறை குண்டர் சட்டத்தில் நான் அடைக்கப்பட்டேன். என் வீட்டில் கழிவு நீரும் மனித மலமும் ஊற்றப்பட்டது. அதன் பிறகு மிகுந்த போராட்டங்களுக்கு இடையே மீண்டும் இந்த சேனலை சவுக்கு மீடியாவை தொடங்கி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இத்தகைய ஒரு சூழலில் என்னுடைய சேனலில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன் திரு ஜெயபிரகாஷ் மற்றும் விஷுவல் எடிட்டர் திரு சத்தியமூர்த்தி ஆகியோர் நேற்று இரவு 11:30 மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு கே நகர் காவல் நிலையம் மற்றும் V5 திருமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் அவர்களது 2 இருசக்கர வாகனத்தோடு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். V5 திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயபிரகாஷ் அழைச்சிட்டு போயிருக்காங்க. கே நகருக்கு திரு சத்தியமூர்த்தி அவர்களை அழைத்து செல்கின்றனர். என்ன அஃபென்ஸ் என்று கேட்டபோது 2023இல் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டினார் என்று V5 திருமங்கலம் காவல் நிலையத்தில் சொல்கின்றனர். உங்களை போன்ற ஒரு கேமராமேன் தான் ஜெயபிரகாஷ். ஒரு ஊடகத்தில் பணியாற்றும் போது ஒரு வீடியோ கேமராமேனாக பணியாற்றும் போது அந்த ஊடகத்தில் பேசுகிற விஷயங்களுக்கு கேமராமேனும் விஷுவல் எடிட்டரும் எந்த வகையில் பொறுப்பாக முடியும் என்பது கேமராமேன்களான உங்களுக்கு நன்றாக தெரியும். நேற்று நைட்டு 11:30 மணிக்கு ஜெயபிரகாஷையும் திரு சத்தியமூர்த்தி விஷுவல் எடிட்டரையும் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வைத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் இரவு நேரத்தில் காவல் நிலையம் சென்ற பிறகு இல்லை இவங்க 2 பேரும் என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயங்கன்னு கேட்டால் ஜெயபிரகாஷ் கிட்ட 2023 டி நகரில் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போன ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அப்படியே இருந்தாலும் ஃபைன் போட்டேன்னா அவர் கட்ட போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அண்ட் இருசக்கர வாகனங்களை ஹெல்மெட் அணியாமல் சென்றதற்காக இரவு வீட்டுக்கு சென்று ஒரு 2 உதவி ஆணையர்கள் தலைமையில் போய் அவங்களோட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கான தேவை என்ன? நான் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு கழிவுநீர் வழங்கிய விவகாரத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அதில் CBI விசாரணை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நான் அணுகிய அந்த வழக்கு இன்று மதியம் 2:15 மணிக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் என்னோட அலுவலகத்தில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் மற்றும் சத்தியமூர்த்தி விஷுவல் எடிட்டர் சத்தியமூர்த்தி ஆகியோரோட வீட்டுக்கு சென்று அவர்களது குடும்பத்தினரை அச்சுறுத்தி அந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துட்டு இப்போ 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காங்க. பைக்கு கொடுங்கன்னு கேட்டு சரி போனாங்க. நீங்கள் அவங்களே இந்த டிராஃபிக் அஃபென்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஃபைனை கட்டிட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ஐயா வரணும் வெயிட் பண்ணுங்கன்னு இப்போது இந்த தருணத்தில் ஜெயபிரகாஷும் திரு சத்தியமூர்த்தி அவர்களும் திருமங்கலம் காவல் நிலையத்திலும் கே நகர் காவல் நிலையத்திலும் இந்த தருணத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது போல நான் தொடர்ந்து ஊடக பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். ஒரு சென்னை மாநகரத்தில் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செல்வப்பிரந்தை அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு ஊடக நிறுவனத்தில் தொழில்நுட்ப பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இப்படி துன்புறுத்துவது நடு வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு நிறுவனத்தில் ஒரு வீடியோ கேமராமேனாக வேலை செய்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு நீ 2 வருஷம் முன்னாடி ஹெல்மெட் போனேன்னு பைக்கை தூக்கிட்டு போனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி அஞ்சுவார்கள்? இன்னொன்று உங்களுக்கு தெரியும் ஹெல்மெட் போடாததுக்காக தான் போலீஸ் வீட்டுக்கு வராங்கன்ட்டு. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்களை என்ன நினைப்பார்கள்? உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களை தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்ற அனுமதிப்பார்களா? ஸோ ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி அப்பட்டமான துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதை இந்த தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. காவல்துறையில் உயர் அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் உள்துறை செயலாளர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி அது. உள்துறை செயலாளர் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியோட சேர்மனாக இருப்பார். அதோட மெம்பர்ஸ் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் அடிஷனல் DGP லா அண்ட் ஆர்டர் இருப்பாங்க. அண்ட் ஹோம் செக்ரட்டரியோட சேர்பர்சன் ஆஃப் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்ற அவரோட கெப்பாசிட்டியில் உள்துறை செயலாளரிடம் நேரடியாக புகார் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று வந்தேன். உயர்நீதிமன்றத்தில் அலுவல் ரீதியாக உள்துறை செயலாளர் அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்றிருப்பதால் இன்று ஒரு சார்பு செயலர் அவர்களிடம் இந்த புகாரை நான் நேரடியாக அளித்துவிட்டு வந்திருக்கேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.